ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேட்டூர் vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நாங்கள் மேட்டூர் முனியப்பனுக்கு கெடா பொங்கல் வைக்கிறதுக்காக குடும்பத்தோடு கிளம்பிட்டு இருக்கோம். ஆடு ரெடியாக இருக்குங்க வெட்டுறதுக்கு. டாக்ஷூ 2 நாள் முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுலேருந்து டெய்லியுமே ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறது, தீனி போடுறது, இதே வேலையே பண்ணிகிட்டு இருந்தா. ஆடு தொட்டு தொட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் கிளம்புறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி காஸ்ட் ஆகும். அதனால் நாங்கள் எல்லாமே இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டோம். இருக்கும்போது ஃபோட்டோலாம் எடுக்கலன்னா எப்படிங்க, அதனால் ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா அலப்பறை பண்ணிட்டு இருந்தோம். மேட்டூர் போகிறதுக்கு டெம்போ டிராவலர் தாங்க பேசியிருந்தோம். ஆனால் 22 பேர் போகிற வண்டியில் 35 பேர் போயிருந்தோம். டிரைவர் கடுப்பாகி எல்லாரும் பஸ்ஸில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 பேரை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டோம். அவங்க எங்களுக்கு பின்னாடி பஸ்ஸில் ஏறி வண்டியிலேருந்து பசங்க பாட்டு போட சொல்லி ஒரே ராவடி. ஆனால் டிரைவர் ப்ளூடூத் கனெக்ட் ஆகல, சவுண்ட் வரலன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படியோ ஒரு வழியாக டிரைவர் கூட சண்டை போட்டுட்டு மேட்டூர் வந்து சேர்ந்துட்டோம். வந்ததும் நாங்கள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு விறகடுப்பில் வச்சா பொங்கல் வைக்கிறதுக்கு லேட் ஆகுன்ட்டு கேஸ் அடுப்பில் வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவோட மூளையை பார்த்தீங்களா, அடுப்புக்கு மேலே இன்னொரு அடுப்பை வச்சு அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு பொங்கல் வச்சாங்க. பொங்கல் நல்லா பொங்கல் சாமியை கும்பிட்டு அரிசி போட்டு வெறும் பொங்கல் செஞ்சாங்க. கெடா வெட்டணும்னா வெறும் பொங்கல் தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது வருஷம் ஒரு டைம் கண்டிப்பாக இங்கே வருவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பொங்கல் வச்சுருக்கோம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது சாமி கும்பிட்டு கெடா வெட்ட வேண்டியதான். கெடா வெட்டுற விலாக்லாம் அடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.